பிஜேபி லாஸ்ட் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசத்தை நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சாங்க. ஈவன் காங்கிரஸுமே வந்து எல்லா ஒரு ஸ்டேட்டை வந்து பயங்கரமாக வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அகேன்ஸ்ட் செயல்பட்டுருக்காங்க. ஆப்ரேஷன் க்ரீன் ஹண்ட் எல்லாம் அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆர்ம்ட் ரெபல்லியன் இருந்தாலும் அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அது நம்ம ஆப்வியஸாக புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிறைய ஆர்ம்ட் ரெபல்லியன் குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஆனால் வெரி பர்டிகுலராக பிஜேபி இதை சொல்கிறது இருக்குங்களா, அப்போ சித்தாந்த ரீதியாக தங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஐடியாலஜி இருக்குங்களா, அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மூளை வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அமித்ஷா அது குறித்து தொடர்ச்சியாக பேசுவார். பேச்சுவார்த்தைக்கான இடமே இல்லைங்கிறாரு. சரண்டராக ரெடியாக இருக்காங்க சில குரூப்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படின்னு அப்படி அப்படி எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்க்குறீங்களா. ஸோ இது ரொம்ப அது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சித்தாந்தத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில அரசியல்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் விங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரைட் விங். இப்போ ஆர்எஸ்எஸ்ல அந்த மாதிரி கேடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சித்தாந்தம், அவங்க நம்பக்கூடிய சித்தாந்தத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தான் லெஃப்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சித்தாந்தத்தால் ஊந்தப்பட்ட இந்த நபர்கள் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் ஒரு 2 எக்ஸ்ட்ரீமான ஐடியாலஜிக்கான ஒரு கிளாஷ்னுடைய ஏதோ ஒரு வடிவத்தில் 100வது ஆண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் வந்துட்டு. ஸோ இந்த 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 வேக்யூம் அடுத்து என்னவாக போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ லெஃப்டினுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிறது, பொலிட்டிக்கல் லெஃப்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. இப்போ எலெக்ஷனை சார்ந்திருக்கும் சில இதில் இருக்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு இன்னும் வலுவாக இருக்கும், எதிர்காலத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரைட் விங்கினுடைய வளர்ச்சி, லெஃப்டினுடைய வீழ்ச்சி, திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்நாக்னட்டான ஒரு புள்ளி இருக்குங்களா, இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது